தேவன் நமக்கு நடக்க போற காரியத்தை குறித்து நமக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா முன்குறித்தே நமக்கு சொல்லுவார் பிரியமானவர்களே. அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஒரு தீமையா இருந்தாலும் சரி. நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். யோசேப்புக்கு ஆண்டவர் சொற்பனத்தை காட்டினார். என்னன்னா, எல்லாருமே தனக்கு கீழே பணிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சொற்பனத்தை காட்டினாரு. அதே போல அந்த சொற்பனத்தை ஆண்டு நிறைவேற்றும் வல்லமுறை இருந்தார். எகிப்து தேசத்துல அதே போல எல்லாருமே தனக்கு முன்பதாக மண்டிட்டாங்க. இப்போ ஆண்டவர் நடக்கிற நல்ல காரியத்தையுமே சொல்லுவாரு, அதே போல தீமையான காரியத்தையுமே சொல்லுவாரு. அப்ப தீமையான காரியத்தை தேவன் நமக்கு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அது ரொம்ப அலட்சியமா எடுத்துக்க கூடாது. என்னன்னா, தேவன் சில ஒரு காரியத்தை நமக்கு முன்பதாக காட்டுறாருன்னா, நாம் அதுல விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது முன்னாடி எச்சரிப்பு கொடுக்கிறார் தேவன். இந்த மாதிரி நடக்க போது மகனே, நீ அதுக்காக நீ ஆயத்தமாய்க்கோ, அதுக்காக நீ ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு சொற்பனத்துல காட்டும் போது என்ன நடக்கும்னா, நாம் அந்த சொற்பனத்தை குறித்து ரொம்ப பெரிய கவலைப்படாம சும்மா அதை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு அதுலதான் கண்ணி இருக்கு, நமக்கு அதுலதான் பெரிய டிராப் இருக்கு அப்படின்றது தெரியாம நம்ம அந்த டிராப்ல போய் விழுந்துருவோம். ஏன்னா